அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இங்கே 2026 சட்டசபை தேர்தல் வருது. இந்த தேர்தலில் எல்லாருமே என்ன சொன்னாங்க, இதில் 4 முனை போட்டிலாம் வராதுங்க, மிஞ்சி போனால் ஒரு இருமுனை போட்டி தான். நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்த ஒரு மும்முனை போட்டி வரும். அதில் களம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 பேர்த்துக்கு தான் களம் இருக்கும். நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல் அவங்க தனிச்சு நிற்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக திமுக தான் தேர்தல் களம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுனாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் எடுத்த அந்த தீர்மானம் தமிழகத்தில் கன்ஃபார்மாக 4 முனை போட்டி தான் நடைபெறும். அந்த 4 முனை போட்டியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இந்த 4மே தேர்தல் களத்தில் நிற்கிது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த செயற்குழு கூட்டத்தில் அவங்க எடுத்த முதல் 2 தீர்மானம் ரொம்ப முக்கியமான தீர்மானம். இந்த தீர்மானத்தை நடிகர் விஜய் அவர்கள் தான் வாசித்தாங்க. மற்ற தீர்மானத்தை எல்லாமே கட்சியினுடைய நிர்வாகிகள் வாசித்தாங்க. அந்த முதல் 2 தீர்மானம் தான் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானமாக இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே எப்படியாவது விஜயை கொண்டு வந்துடணும்னு சொல்லி நினச்சாங்க. நேரடியாகவும் சொன்னாங்க, மறைமுகமாகவும் சொன்னாங்க. எல்லாரும் ஓரணியில் திரண்டு நம்ம திமுகவை வீழ்த்தணும், அதனால் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. எப்படியாவது விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இருந்தாலும் விஜய் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படின்னாலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி சரியாக மக்கள் ஆதரவோடு இல்லை. இவங்க வேணும்னா கூட்டணி வைப்பாங்க, வேணும்னா விலகி வருவாங்க. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி தான் அந்த 2 பேருமே கூட்டணியை வச்சுருக்கிறாங்க. அதாவது பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும். திமுக ஒரு பக்கம் வலுவான கூட்டணியில் இருக்குது. அந்த கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சிகள் விலகி வரும், மாற்று கட்சியில் போய் சேரும் அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இன்றைக்கி 2026 சட்டசபை தேர்தல் வருது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அதிகமான சீட்டுகளை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் ஒவ்வொரு தொகுதிகளை ஒதுக்கி கூட அவங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கூட்டணியை வலுவாக திமுகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சுக்கிட்டாங்க. நாளை ஒரு 2026 சட்டசபை தேர்தல் சந்திக்க போகிறோம் அப்படின்னா அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது. ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தோடு கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறதுனால அந்த கூட்டணி விட்டு யாரும் வெளியில் வரமாட்டாங்க. இப்போ விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே இணைச்சி நம்ம தேர்தலில் சந்திச்சிடணும்னு சொல்லிவிட்டு இவங்களும் எவ்வளோ பெரும் முயற்சி எடுத்து பார்த்தாங்க. இது அதிமுக பிஜேபினால் முடியலை. இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னா அவர் எப்போதுமே தமிழ் தேசியம் பேசி ஒரு தனி கொள்கையோட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எந்த இடத்துலையுமே சமரசம் செய்யாமல் தனித்து களத்தில் போட்டிடுறார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த களம் எப்படி அமையப்போகுது அப்படின்னா அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம், இது நாம் தமிழர் கட்சி, இந்த 4 பேரும் தான் களத்தில் நிற்க போகிறாங்க. இந்த கூட்டணி யார் பக்கம் அதிகமாக சேரப்போகுது அப்படிங்கிறதான் முக்கியம். திமுக பக்கம் அதிகமான கட்சிகள் இருக்கிறாங்க. அதிமுக பக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்கிறாங்க. பிஜேபி எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேருடைய கூட்டணி தான் இருக்குது. இந்த 2 பேர் கூட்டணியும் கொண்டு போய் மக்களை சந்தித்து அதை அறுதி பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு பிஜேபி தான் இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி எந்த வேலையும் பார்க்க கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நம்பி யாருக்கும் கூட்டணிக்கு வரவும் மாட்டாங்க. பிஜேபி மத்தியில் ஆளுது. அவங்க சொன்னால் அவங்க நம்ம கூட்டணிக்குள்ளே போகலாம்னு சொல்லி ஒரு சின்ன கட்சிகள் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி நம்பி போகிறதுக்கு தயாராக இல்லை. என் முருகன் கூட சொன்னார், நாங்கள் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் ஓட்டை வந்துருச்சு, அந்த ஓட்டையில் இருந்து ஒரு கட்சியை உருவிட்டோம், அதில் மதிமுகங்கிற கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், எப்படியும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு செய்தியை பரப்பிட்டு போனார். அது உண்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், விஜய் எங்கள் கூட்டணிக்குள்ளே வந்தால் நல்லது அப்படின்னு சொன்னார்.
இப்போ திமுகவை வீழ்த்துறதுக்கு ஓரணியில் திறனணும் அப்படின்னா வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமையை வந்து பார்ப்பாங்க. அந்த தலைமை வந்து நல்லா இருக்கா, நம்பிக்கைக்குரிய தலைமையாக இருக்கா, இது வெற்றி பெறக்கூடிய தலைமையாக இருக்கா, இது வந்து இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்கக்கூடிய தலைமையாக இருக்கா அப்படின்னா பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படிப்பட்ட தலைமையில் இல்லை. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி வந்து கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சொல்லி எல்லாருமே ஆர்வடம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியும் போய் அதிமுக பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துடும், அவருக்கு அதுதான் வழி, வேறு வழியே இல்லை, அவர் அப்படி இல்லை அப்படின்னா அவர் 5% வாக்கு வாங்கிட்டு அவர் வந்து தனியாக போயிடுவார், இதுதான் நடக்கும் அப்படிலாம் ஒரு சிலர் வந்து ஆர்வடம் பேசிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் அவங்க எடுத்த அந்த தீர்மானம் தான் ரொம்ப முக்கியமான தீர்மானம். அதில் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறத சொல்லி அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இப்போ தெரிஞ்சு போச்சா, இப்போ திமுக கூட்டணி பக்கமும் தமிழக வெற்றி கழகம் போக முடியாது, அதிமுக பக்கமும் தமிழக வெற்றி கழகம் போக முடியாது, இங்கிட்டு சீமான் பக்கமும் தமிழக வெற்றி கழகம் வர முடியாது. ஏன்னா நம்பர் 1 பிளேஸில் இன்றைக்கி விஜய் இருக்கார், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவரை நம்பி எந்த கட்சியாவது கூட்டணிக்கு போனால் அவர் வந்து ஏற்றுக்குருவார். அதில் தான் அவங்க தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த தீர்மானத்தையும் வந்து நிறைவேற்றிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, முதல் 2 தீர்மானத்தை மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வாசித்தாங்க. அப்படின்னா முதல் தீர்மானம் எப்படின்னா, கொள்கை எதிரிகளுடனும் பிளவுவாத சக்திகளுடனும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் வந்து எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறார். அதாவது எப்படின்னா, கொள்கை எதிரியாக நினைக்கக்கூடியது யாரை? பிஜேபியை தான். இன்றைக்கி வந்து பிளவுவாத சக்தினா யார்? பிஜேபி தான். அப்போ அந்த பிஜேபியோட நாங்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத நடிகர் விஜய் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து சந்தர்ப்ப அரசியலுக்காக தன்னுடைய சுயநல லாபத்துக்காக கூனி குறுகி பணிந்து கூட்டணி வைக்க நாங்கள் என்ன அதிமுகவா திமுகவா, நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சினா இன்றைக்கி போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கும், நாங்களாம் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத நடிகர் விஜய் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க. முன்னணி நடத்தின அந்த முருகர் மாநாட்டில் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ண வீடியோ வந்து ஒளிபரப்பி பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா. அதை வந்து எல்லாரும் சொன்னாங்க, நடிகர் விஜய் வந்து இதை கண்டித்து வந்து எதே அறிக்கையோ எதோ வெளியிடலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு, பேரறிஞர் அண்ணாவையோ தந்தை பெரியாரையோ இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் இந்த பிளவுவாத சக்திகள் அவர்களை வச்சு நீங்கள் அரசியல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அரசியல் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்காது, உங்களுடைய அரசியல் இங்கே பலிக்காது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாங்க. இது வந்து சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பிளவுவாத சக்திகளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறதையும் நடிகர் விஜய் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பரந்தூர் மக்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் அளிக்கப்படுகிறது. அங்கே மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000த்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க. அவங்களாம் வந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க. மக்களுக்காக தான் இந்த அரசுன்னு சொல்கிறவர், மக்களின் முதல்வர்னு சொல்கிறவர் இந்த மக்களை வந்து இப்படி தான் வந்து இப்போ துன்புறுத்துறதா அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்தை வந்து அங்கே வந்து வாசிக்கிறாங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே பேசினாங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் நான் வரும்போது எவ்வளோ இடர்பாடுகள் ஏற்பட்டது, நான் அந்த மக்களோட சந்தித்தேன். அந்த மக்கள் சந்தித்து அவங்களோட பேசும்போது அவங்க தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க, இங்கே நீர்நிலைகள் விவசாய நிலங்கள் எங்களுடைய இடங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து இங்கே பரந்தூர் விமான நிலையம் வந்து விமான நிலையம் கட்டுறதா வந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும், அப்போ எங்களுக்கான வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து மக்களின் முதல்வர்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அமைச்சர்கள் வர்றாங்க, அதிகாரிகள் வந்து இங்கே ஆய்வு நடத்துகிறாங்க அப்படின்னா ஏன் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுவரையிலும் வந்து இங்கே பரந்தூர் வந்து இங்கே மக்களுடைய பிரச்சனையை வந்து கேட்கலை, அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே, ஏன் இதுவரையிலும் வரலை, அப்படி நீங்கள் வர தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மக்களை கூட்டிகிட்டு நான் உங்களை சந்திக்க வருவேன், நான் எதைக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு.
அவருக்கு வாக்கு சதவீதம் இருக்கோ இல்லையோ, ஓட்டு போடுறாங்களோ போடலையோ, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்தது பிஜேபி அதிமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். 4 முனை போட்டியில் முதல் 2 இடத்தை யார் பிடிக்காங்க அப்படிங்கிறத போட்டா போட்டி நிறைய வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து மக்களாக வந்து இன்னைக்கு களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் இடையூறுகள் ஏற்படுதோ அந்த இடத்துலலாம் களத்தில் வந்து நிற்கிறாரு. ஆனால் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் எந்த மாதிரியான வரவேற்பை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இன்றைக்கி அதிமுக வந்து 30 வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால ரொம்ப பலவீனம் அடைஞ்சு இன்றைக்கி வந்து 3வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இத்தனை சதவீதம் எங்கள்கிட்ட ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி இன்றைக்கி 2ஆம் இடம் முதலிடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அதிகார பலத்தோடு இருக்குது. நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கணும்னு சொல்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக இருக்குது. 2வது முறையும் ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. எந்த கூட்டணியும் வந்து வெளியில் போகாத அளவுக்கு பாதுகாத்துக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஏற்றின அந்த தீர்மானத்திலேயே நமக்கு தெரியுது, அதிமுக பிஜேபி கூட்டணியோட தாவேக்கா சேருவதற்கான வாய்ப்பு எந்த காலத்துலையுமே வந்து கிடையாது. இனிமேல் யாரும் வந்து ஏ டீம் சொன்னாலும் பி டீம்னு சொன்னாலும் அது வந்து சொன்னவர்களுக்கே வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது 2026 தேர்தல் காலம் வந்து பதில் சொல்லும். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.